திரைப்படங்களை பற்றி நம்ம பேசிட்டு இருக்கோம். அதுல ரொம்ப முக்கியமா இயக்குனர் ராம் அவர் இயக்கிய மம்முட்டி சார் நடிச்ச பேரன்பு திரைப்படத்தை பத்தி நம்ம பேசலாம். இந்த படம் ரிலீஸ் ஆனப்போ எல்லாரும் பார்த்துட்டு வந்து ரொம்ப எமோஷனலா இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. எமோஷனலா தாண்டி ஒரு வாழ்க்கை பாடம் இந்த படத்துல இருக்குன்னு நினைக்கிறேன். அதை பத்தி நம்ம பேசுவோம். சார், நாங்கள் காப்பியெல்லாம் சாப்பிட வரல சார். நீங்கள் கொஞ்சம் உட்காருங்க, பேசணும். இந்த படம் முழுக்க முழுக்க இயற்கையை மையப்படுத்தியது. ஒரு தந்தைக்கும் ஒரு மாற்றுத்திறனாளி மகளுக்குமான உறவு தான் இந்த கதையே. ஆனால் இந்த கதையை சாதாரணமாக சொல்லாமல் ஒரு மனித உணர்வுகளை இயற்கையோட 4 நிலைகளான, அதாவது குளிர்காலம், கோடைக்காலம், மழைக்காலம், வசந்த காலம் என பல பிரிவில் பிரித்து சொல்லியிருப்பாங்க. இந்த சமூகம் எப்பயுமே ஒரு ஒழுங்குக்குள்ளே இருக்கணும்னு நினைக்கும். ஆனால் இயற்கை எப்போயுமே குழப்பமானது. நம்ம எதை அசிங்கம் இல்லை குறைபாடு அப்படின்னு சொல்கிறோமோ அதுதான் இயற்கையோட ஒரு படைப்பே. இயற்கை சில நேரங்களில் ரொம்ப கொடூரமானது, ஆனால் அதே இயற்கை தான் பேரன்பு கொண்டதும். இதுதான் இந்த படத்தோட மையக்கருவே. என்ன பயப்படாது, பயப்படாது, பயப்படாது. அப்பா வந்துட்டல்ல, சரியா? சரி, அழாத. இயக்குனர் ராம் ஏன் இப்படிப்பட்ட படங்களை எடுக்கிறாரு? அவர் சினிமா மூலமாக நமக்கு சொல்ல வர மெசேஜ் என்ன அப்படின்னா, நம்மளை சுற்றி இருக்கிற நிதர்சத்தை நம்மக்கிட்ட காட்ட விரும்புகிறாரு. நம்ம எல்லாருமே ஒரு பர்ஃபெக்ட் உலகத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் அங்கே தான் நம்ம தப்பு பண்ணுறோம். குறைபாடுகள் இருக்கிற மனிதர்களை நீங்கள் ஏன் அந்நியமாக பார்க்குறீங்க அப்படிங்கிறது தான் அவரோட கேள்வியே. இந்த சமூகம் வகுத்து வச்சிருக்கிற அழகு அப்படிங்கிற இலக்கணத்தை ராம் உடைக்க நினைக்கிறாரு. அழகற்றவர்கள், உடல் நலம் குன்றியவர்கள் மேலே இந்த சமூகம் காட்டுற போலித்தனமான அன்பை இந்த படம் ரொம்பவே தோலுரிச்சு காமிச்சிருக்கும். நிறைய பேர் கேட்கலாம், ஏன் ஒரு தந்தை மகள் கதையாக இருக்கணும், ஏன் ஒரு தாய் மகள் கதையாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. அதில் தான் ஒரு பெரிய அரசியலும் எமோஷ்னலுமே இருக்குது. பொதுவாகவே ஒரு பெண் குழந்தைக்கும், அதிலும் குறிப்பாக மாற்றுத்திறனாளி பெண்ணுக்கு தேவையானது ஒரு அம்மாவோட அரவணைப்பு தான் அப்படிங்கிறது தான் நம்ம சமூக பார்வை. ஆனால் ஒரு ஆண், அதாவது தந்தை, தன் மகளோட உடல் ரீதியான மாற்றங்களையும் அவளோட பாலிய உணர்வுகளையும் எதிர்கொள்ளும் போது தான் அந்த இடத்துல ஒரு பெரிய தயக்கமே வருது. மாற்றுத்திறனாளி பெண்ணுக்கும் உணர்ச்சிகள் இருக்குது, உடல் ரீதியான தேவைகள் இருக்குங்கிறத தான் அவங்க அப்பா கிட்டேயே வெளிப்படுத்துகிற மாதிரி காட்டினதுக்கு காரணம் அந்த கம்ஃபர்ட் ஜோனை உடைக்கத்தான். ஒரு தந்தை தன் மகளுக்காக எதை வேண்டுமானாலும் செய்ய துணிவார் அப்படிங்கிறது தான் ஒரு சர்ச்சைக்குரிய கோணத்தில் இந்த படத்தில் அணுகியிருப்பாங்க. இந்த படத்தில் ரொம்ப தைரியமாக பேசப்பட்ட ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நான் முன்னாடி சொன்ன மாதிரி மாற்றுத்திறனாளி பெண்ணின் பாலிய உணர்வுகள். பொதுவாகவே சினிமாவிலலாம் ஒரு மாற்றுத்திறனாளி எப்படி காட்டுவாங்கன்னா, ஒரு பரிதாபமான ஒரு உருவத்தில் தான் காட்டுவாங்க. ஆனால் அவங்களுக்கும் உணர்ச்சிகள் இருக்குது, உடல் ரீதியான தேவைகள் இருக்குது அப்படிங்கிறத இந்த படத்தில் ரொம்ப வெளிப்படையாக பேசியிருப்பாங்க. தன் மகளோட உடல் மாற்றங்களை கண்டு ஒரு தந்தை பதற இடமும் அதற்கு தீர்வு தேடி எடுக்கிற முடிவுகளும் அப்படிங்கிறது தான் பல பேருக்கு ஒரு அதிர்ச்சியையும் விவாதத்தையும் கொடுத்துச்சு. ஆனால் இதுதான் உண்மைங்கிறது தான் இந்த படத்தில் முகத்தில் அடித்த மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஒரு திருநங்கை எப்படி ஒரு குடும்பத்துக்குள்ளே வராங்க, அவங்கள இந்த சமூகம் எப்படி பார்க்கணும் அப்படிங்கிறத ரொம்ப ஆழமாக இந்த படத்தில் சொல்லியிருப்பாங்க. ஆனால் நம்ம அவங்கள ஒதுக்கி வைக்கிறோம், இல்லைனா பரிதாபமாக பார்க்குறோம். ஆனால் அவங்க எதிர்பார்க்கறது சமமான அங்கீகாரம் மட்டும்தான். இயற்கை சிலர் அப்படி இப்படின்னு படைச்சிருந்தாலும் அவங்களுக்கான இடத்தை தராதது மனிதர்களோட தவறு அப்படிங்கிறது தான் இந்த படத்தில் சொல்லியிருப்பாங்க. உங்கள் வீட்டில் நான் இப்படி வந்து உட்காந்தா ஒத்துக்குவீங்களா? இல்லை சார். அப்போ நான் இல்லாத நேரத்தில் என் வீட்டை திறந்து நீ அந்தாலும் தொழில் பண்ணுறீங்களா? அப்படிலாம் இல்லை சார். யுவன் சங்கர் ராஜாவோட பின்னணி இசை படத்துக்கே ஒரு மிகப்பெரிய பலமாக இருந்தது அப்படின்னு சொல்லலாம். ஒவ்வொரு சீன்லேயும் அந்த மௌனத்தை அவர் இசை மூலமாக அழகாக கடத்தியிருப்பார். தேனி ஈஸ்வர் சாரோட கேமரா ஒர்க்லாம் பார்த்திங்கன்னா, அந்த பனிமூட்டமும் அந்த தனிமையும் நன்மையும் அந்த இடத்துக்கே நம்மளை கூட்டிகிட்டு போயிடும். மம்புட்டி சார்லாம் அமுதனாவே வாழ்ந்திருக்காரு அப்படின்னு சொல்லலாம். மொத்தத்தில் பேரன்பு திரைப்படம் பார்த்தீங்கன்னா, ரணமான வழியை மட்டும் காட்டாமல் நம்ம வழக்கமாக பார்க்க மறுக்கிற, பேச தயங்குற விஷயங்களையும் பல உண்மைகளையும் நம்ம கண்ணு முன்னாடி காமிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாத அழகான ஒரு குழந்தை இருக்கிறப்போ என்ன போய் ஏமாத்த நினச்சிங்களே, அப்போ உங்களுக்கு எவ்வளோ பெரிய பிரச்சனை இருந்திருக்கும். விடுங்க.